வணக்கம். மிதுன ராசிக்காரங்களுக்கு சனிப்பெயர்ச்சி 2025 எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல போறேன். மிதுன ராசிக்காரங்க ஏற்கனவே கடந்த 1 வருடங்களாக சுப செலவுகள், மங்கள செலவுகள் செலவழித்துக் கொண்டு அற்புதமாகவும் இன்பமயமாகவும் இருக்கீங்க. உங்களுடைய தாய் தந்தையருக்கான சுப செலவுகள், உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கான சுப செலவுகள், உங்களுடைய பிள்ளைகளுக்கான சுப செலவுகள்லாம் செலவழித்து கொண்டு மிகவும் அற்புதமாக இருக்கிறீர்கள். அந்த வகையில இந்த சனிப்பெயர்ச்சியில உங்களுடைய அந்த சுப செலவுகள் மீண்டும் தொடரும். இன்னும் 1 வருடத்திற்கு மிகவும் அற்புதமான செலவுகளை எல்லாம் செய்து மகிழப் போகிறீர்கள். அற்புதமான செலவுகளை எல்லாம் செய்து மகிழப் போகிறீங்க. உங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியில தொழில் சம்பந்தமாக எடுத்துக்கொண்டோமேயானால், அலுவலகங்களில் பணிபுரிபவர்களுக்கு இடம் மாறுதல் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த இடம் மாறுதல் நீங்கள் விரும்பியதாகவும் மகிழக்கூடியதாகவும் இருக்கும். தொழில் செய்பவர்களுக்கு உங்களுடைய வேலைப்பளு அதிகரிக்கும். எப்படி அதிகரிக்கும் என்றால், உங்களை சேர்ந்தவர்களுக்காக நீங்கள் வேலையை இழுத்து கொண்டு செய்வீர்கள். நீங்களே வந்து அதிகப்படியான ஒரு அகலக்கால் என்று சொல்வார்களே, அதே போல அகலக்கால் வைத்து வேலைப்பளுவை கூட்டிக் கொள்வீர்கள். நீங்களே உங்களுடைய கல்வியின் திறமையை மேற்கொண்டு அதன் மூலமாக புதிதாக ஏதாவது தொழில் சேர்த்து செய்ய முடியுமா என்று பார்த்து உங்களுடைய வேலைப்பளுவை எல்லாம் கூட்டிக் கொள்வீர்கள். இது வேலை சம்பந்தமாக உங்களுடைய இந்த சனிப்பெயர்ச்சியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று. வேலைப்பளு அதிகரிக்கும், தொழில் சுமை கூடும், இடம் மாறுதல் உண்டு. மற்றபடியாக இல்லத்தில் நடைபெறக்கூடிய சுப செலவுகள் தொடர்ந்து கொண்டு இருக்கும். இன்னும் ஒன்று, நீங்கள் தெய்வ திருத்தலங்களுக்கு தீர்த்த யாத்திரை செல்வதற்குரிய வாய்ப்புகள் இருக்கிறது. காசி போன்ற தொலைதூரத்தில் உள்ள இடங்களுக்கு சென்று புனித நீராடி இறைவனை வழிபடுவதற்குரிய வாய்ப்பு இருக்கிறது. சிலர் மலை மேல் உள்ள உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபடுவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கிறது. குறிப்பாக சாஸ்தா கோயில்கள், ஐயப்பன் கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. சிலர் 108 திவ்ய தேசங்கள் என்று சொல்லக்கூடிய பெருமாள் கோயில்களுக்கெல்லாம் சென்று வரக்கூடிய வாய்ப்பு இந்த சனிப்பெயர்ச்சியில் இருக்கிறது. அற்புதம் தானே? எத்தனை பேருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும்? நன்றாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த சனிப்பெயர்ச்சி பலன்கள் சொல்லுவதே நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை நினைவூட்டுவதற்கு என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். சரி, இன்னொரு மகிழத்தக்க விஷயம் என்ன? உங்களுடைய பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை வந்து சேரும். பிள்ளைகளால் பெருமை வந்து சேரும், பிள்ளைகளுக்கு பெருமை வந்து சேரும். ஆஹா, என்ன அற்புதம்! பிள்ளைகள் உச்சம் தொடுவார்கள். ஈன்ற பொழுதில் பெரிதுக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டதாய் என்று நீங்கள் அகம் மகிழக்கூடிய நேரம். பிள்ளைகளால் பெருமை, பிள்ளைகளுக்கு பெருமை. பிள்ளைகளால் பெருமை, பிள்ளைகளுக்கு பெருமை.
சமுதாயத்தில் உங்களுடைய புகழ் ஓங்கி நிற்கும். வெளி வட்டாரத்தில் உங்களுடைய புகழ் ஓங்கி நிற்கும். உங்கள் மனைவியினுடைய செல்வாக்கு அல்லது கணவனுடைய செல்வாக்கு சமுதாயத்தில் ஓங்கி உயர்ந்து நிற்கும். சரியா? பிள்ளைகளால் பெருமை பிள்ளைகளுக்கு பெருமை, மனைவியால் பெருமை மனைவிக்கு பெருமை, கணவனால் பெருமை அல்லது கணவனுக்கு பெருமை. அற்புதம். நீங்கள் புதிதாக திட்டமிட துவங்கி உங்கள் தொழிலில் புகுத்தி அதில் வெற்றி காண்பீர்கள். புதுமையை புகுத்துவதற்கு நீங்கள் முயற்சி செய்வதற்குரிய நேரம் பூராமே மிதுன ராசிக்காரங்களுக்கு அற்புதமாக இருக்கிறது. ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அது எந்த விஷயம்? நீங்கள் கூட்டு சேர்ந்து எதையும் செய்ய வேண்டாம். ஏற்கனவே பார்ட்னர்ஷிப் மூலமாக தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் அந்த ஸ்டேட்டஸ் கோடை மெயின்டைன் செய்யவும், புதிதாக யாரும் நண்பர்களை சேர்க்க வேண்டாம், பார்ட்னர்ஷிப் போட வேண்டாம். ஏற்கனவே இருக்கக்கூடிய பார்ட்னர்ஷிப் தொடர்ந்து கொண்டு இருக்கலாம். அதிலும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். எல்லாம் வல்ல குரு பகவானால் அந்த கூட்டு தொழில் முயற்சிக்கு வரக்கூடிய சங்கடங்கள் எல்லாமே தீர்ந்துவிடும். ஆனால் புதிதாக கூட்டணிக்கு யாரையும் கொண்டு வரக்கூடாது. அரசியல்வாதிகள் பாணியில் சொல்ல வேண்டும் என்றால், ஏற்கனவே இருக்கக்கூடிய கூட்டணி தொடரும், சிரமங்களுடன் தொடரும். அதை தொடருவதற்கு குரு பகவான் அருள் இருக்கிறது. ஆனால் புதிதாக கூட்டணியில் யாரையும் சேர்த்து கொண்டால் பலன் அதிகம் இல்லை. கலைத்துறையில் உள்ளவர்கள் உச்சம் தொடுவதற்குரிய நேரம். கலைத்துறையில் உள்ளவர்கள் உச்சம் தொடுவதற்குரிய நேரம். ஓவிய தொழில் செய்பவர்கள் உச்சம் தொடக்கூடிய நேரம். விளையாட்டுத் துறையில் உள்ளவர்கள் சிறப்படைவதற்குரிய நேரம். ஆக உங்களுடைய கலைத்திறன் வெளிப்படக்கூடிய ஒரு காலம் இந்த சனிப்பெயர்ச்சி. முயற்சிகள் அனைத்துமே வெல்லும். புதிதாக திட்டங்கள் அனைத்துமே சிறப்பான முறையில் வெற்றியை கொண்டு வந்து கொடுக்கும். எல்லாம் சரிதான். ஆனால் தாயாரினுடைய உடல் நலனில் அதிக கவனம் தேவை. வீட்டு பராமரிப்பு செலவுகள் வந்த வண்ணமாக இருக்கும். வாகன செலவுகள் வந்த வண்ணமாக இருக்கும். அதை பற்றி கவலைப்படக்கூடாது. ஏதேனும் ஒரு வீடு சம்பந்தமான செலவுகள் வந்தால் செலவு செய்துவிட்டு போங்கள். தாயாரினுடைய மருத்துவ சிகிச்சையை நல்ல முறையில் மேற்கொள்ளுங்கள். சின்ன ப்ராப்ளம் வந்தாலும் உடனே டாக்டர்கிட்ட போய் காமிங்க, பெரிதாக விடாதீர்கள். அதுதான் உடல்நிலையை பொறுத்து கவனிக்க வேண்டிய விஷயம். நீங்கள் கண், காது, மூக்கு, தொண்டை சம்பந்தமாக ஏதேனும் சிறு உபாதைகள் வந்தாலும் உடனே மருத்துவரிடம் காண்பிக்க வேண்டும். குறிப்பாக கண் மருத்துவரிடம் காண்பிக்க வேண்டும். கண் பிரச்சனை தான் வரும், மற்ற தொண்டை பிரச்சனை கூட அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பில்லை. 3ஆம் இடத்தில் உள்ள கேது பகவான், வரப்போகிற கேது பகவானால் கழுத்துக்கு கீழே மார்புக்கு மேலே சில கட்டிகள் மாதிரி ஏதேனும் வந்து சிறிதாக நீங்கள் சிகிச்சை மேற்கொள்ளக்கூடிய ஒரு காலமும் இருக்கிறது. இதுதான் உடல்நிலையை பொறுத்து நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டியது. சரி, திருமண காலகட்டத்தில் இருப்பவர்கள் நன்றாக திருமண நிகழ்வுகள் கைகூடி வரும். பெண்ணுக்கு மாப்பிள்ளையும் மாப்பிள்ளைக்கு பெண்ணும் கொடுத்து திருமண நிகழ்வுகள் நல்ல முறையில் நடந்தேறிவிடும். திருமண நிகழ்வுகள் நல்ல முறையில் நடந்தேறிவிடும். வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு வேலை வாய்ப்பு கனிந்து வரும். இளைஞர்களுக்காக இது. இளைஞர்களுக்கு
திருமணம் முடிக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருப்பவர்களுக்கு திருமணம் நிகழ்வுகள் கைகூடும். வேலைகளுக்கு முயற்சி கொண்டிருப்பவர்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் பலிதமாகும். கலைத்துறையில் உள்ளவர்கள் உச்சம் தொடுவார்கள். அலுவலகத்தில் பணிபுரிவர்களுக்கு விருப்பமான இடம் மாறுதல் கிடைக்கும். தொழில் செய்பவர்களுக்கு தங்களுடைய யுக்தியின் காரணமாக புதுமையை தொழிலில் புகுத்தி நன்றாக இருப்பார்கள். தொழில்துறையில் உள்ளவர்கள் தீர்த்த யாத்திரை சென்று தெய்வ திருத்தங்களை எல்லாம் கண்டு தரிசிக்கக்கூடிய வாய்ப்புகள் நன்றாக தென்படுகிறது. ஆக இந்த மிதுன ராசிக்காரங்க சனிப்பெயர்ச்சியில மிகவும் இன்பமயமாக இருக்கப் போகிறீர்கள் என்பதில் சந்தேகமில்லை. நன்றி.